Hello everyone, welcome back to my YouTube channel Max Solutions. CBSE Class 10 Max Chapter 1 Real Numbers பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அதுக்கான Part 12 வீடியோல Exercise 1.3ல third problem பார்க்கலாம். Exercise 1.3 Problem number 3. Prove that the following are irrationals. இதுல 3 subdivisions கொடுத்திருக்காங்க. அது எல்லாமே irrational நாம் prove பண்ணணும். Subdivision number 1, 1 by root 2. அப்போ 1 by root 2 irrational prove பண்ணணும். இந்த எக்ஸசைஸ்ல ஃபுல்லா நம்ம என்ன மெத்தட்ல ப்ரூவ் பண்ணிட்டு வரோம்? கான்ட்ராபாசிட்டிவ் மெத்தட்ல ப்ரூவ் பண்றோம். கான்ட்ராபாசிட்டிவ் மெத்தட்னா என்னது? நான் எதை ப்ரூவ் பண்றேனோ அதுக்கு ஆப்போசிட்டா அசியூம் பண்ணுவேன். ஸோ 1 by root 2 நான் irrational ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு ஆப்போசிட்டா நான் என்ன அசியூம் பண்ணிக்கிறேன்? 1 by root 2 is rational அசியூம் பண்ணிட்டு ப்ரொசீட் பண்ணா எனக்கு ஒரு கான்ட்ரடிக்ஷன் கிடைக்கும். therefore என்னோட அசம்ப்ஷன் வந்து wrong. 1 by root 2 வந்து irrational ப்ரூவ் பண்ண போறேன். இதுதான் ப்ரொசீஜர். ஓகே, ரேஷனல்னா என்ன? ஒரு ஃப்ராக்ஷனா ஒரு நம்பரை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டுமே இன்டீஜரா இருக்கணும் அண்ட் டினாமினேட்டர் நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். இதுதானே ரேஷனலோட டெஃபினிஷன். therefore 1 by root 2 நான் ரேஷனல் அசியூம் பண்ணனால 1 by root 2 நான் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாம்? a by b not equal to 0. in addition a and b are co-primes. நம்ம ப்ரீவியஸ் சம்ஸ்ல எக்ஸாம்பிள்ஸ்ல எல்லாம் பார்த்தோம். கோப்ரைம்ஸ்னா என்னது? a and b ரெண்டுக்குமே காமன் ஃபேக்டர் இருக்காது. அப்படி இருந்தாலும் நாம அதை டிவைட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 4 by 12க்கு காமன் ஃபேக்டர் 4. இப்படி இருந்தது அப்படின்னா காமன் ஃபேக்டரை நீங்க டிவைட் பண்ணிக்கோங்க. 1 4s are 4, 4 3s are 12. அப்ப இப்போ என்ன கிடைச்சிருச்சு? 1 by 3. 1 and 3 are கோப்ரைம்ஸ். இது ரெண்டுக்கும் காமன் ஃபேக்டரே கிடையாதா? 1 தவிர காமன் ஃபேக்டர் எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நான் எக்ஸ்பிரஸ் பண்ணி எழுதிக்கிட்டேன். இப்போ b லெஃப்ட் ஹேண்ட் சைட் போச்சுன்னா நியூமரேட்டருக்கு வந்துரும். ரூட் 2 ரைட் ஹேண்ட் சைட் போச்சுன்னா நியூமரேட்டருக்கு வந்துரும். b இஸ் ஈக்குவல் டு ரூட் 2 இன்டூ a. இப்போ ரூட் 2 மட்டும் ஒரு சைடு வச்சுக்கோங்க. ஏவை லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு போயிடுங்க. அப்போ ரூட் 2 இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? b by a. ஆல்ரெடி a and b ஆர் இன்டீஜர்ஸ். கோப்ரைம் இன்டீஜர்ஸ் நம்மளுக்கு தெரியுமா? ஸோ இன்டீஜர் பை இன்டீஜர் ரேஷனல். இது என்னது? ஒரு இன்டீஜர், கீழே ஒரு இன்டீஜர் இருக்கு. அப்படின்னா இது என்னது அர்த்தம்? ரேஷனல். therefore எனக்கு என்ன கிடைச்சிருச்சு? root 2 is rational. root 2 is rational கிடைச்சிருக்கு. பட் இது ஒரு contradiction. ஏன்னா root 2 is irrational. which is a contradiction since root 2 is irrational. ஆல்ரெடி தியரம் 1.4ல நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். root 2 எப்படி irrational பார்ட் 9 வீடியோல நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அதை நீங்க போய் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு ஒரு contradiction வந்துருச்சா? ஸோ இந்த சிம்பிள்னா contradiction அர்த்தம். therefore எனக்கு contradiction கிடைச்சனால our assumption is wrong. 1 by root 2 is irrational, hence proved. இந்த எக்ஸசைஸ் ரொம்ப ஈஸி. ஒரே ப்ரொசீஜர், செட் ஆஃப் ப்ரொசீஜர்ல எல்லா ப்ராப்ளமும் நம்ம சால்வ் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். சப்டிவிஷன் 2, 7 root 5 is irrational நான் ப்ரூவ் பண்ணணும். சேம் கான்ட்ராபாசிட்டிவ் மெத்தட் தான் யூஸ் பண்ணோம். கான்ட்ராபாசிட்டிவ் மெத்தட்ல நான் என்ன அசியூம் பண்ணுவோம்? 7 root 5 irrational ப்ரூவ் பண்ணணும்னா அதுக்கு ஆப்போசிட்டா அசியூம் பண்ணுவோம். 7 root 5 is rational அசியூம் பண்ணிக்கிறேன். ரேஷனல்னா என்ன டெஃபினிஷன்? ஒரு ஃப்ராக்ஷனா எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டுமே இன்டீஜர்ஸா இருக்கணும். அண்ட் டினாமினேட்டர் b வந்து நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணுமா? therefore 7 root 5 ரேஷனல் நான் அசியூம் பண்ணனால 7 root 5 எப்படி எழுதிக்கிறேன்? ஃப்ராக்ஷன் ஆஃப் இன்டீஜர்ஸா எழுதிக்கிறேன். அண்ட் அந்த a and b எப்படி எழுதிக்கிறேன்னா ஆர் கோப்ரைம்ஸ்னு எழுதிக்கிறேன். கோப்ரைம்ஸ் அதாவது ஏக்கும் பிக்கும் எந்த காமன் ஃபேக்டரும் இருக்காது 1 தவிர. அப்படி இருந்தாலுமே அந்த காமன் ஃபேக்டரை நான் டிவைட் பண்ணி கோப்ரைம்ஸா வச்சுக்கிறேன். அதனால தான் கோப்ரைம்ஸா எடுத்துக்கணும். இப்போ ரூட் 5 மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு 7 ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடுங்க. அப்போ a by 7bன்னு கிடைக்குமா? ஏங்கிறது ஒரு இன்டீஜர், bங்கிறதும் ஒரு இன்டீஜர். 7 into bனா என்ன வரும்? அது ஒரு இன்டீஜர் தானே. therefore இன்டீஜர் by இன்டீஜர் and denominator not equal to 0 கிடைக்குது. b not equal to 0னா 7bயும் not equal to 0 தான். therefore இது வந்து எந்த ஃபார்ம்ல இருக்கு? rational ஃபார்ம்ல இருக்கு. root 5 is equal to a by 7b. a by 7b rational ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? root 5 is
rational அர்த்தமா, which is a contradiction. எதுக்கு contradiction? To the fact that root 5 is irrational. Exercise 1.3 first problem நம்ம என்ன பார்த்திருக்கோம், root 5 is irrational தானே பார்த்திருக்கோம். போன part 11 வீடியோல நம்ம பார்த்திருக்கோம். நீங்க அதையும் போய் ரெஃபர் பண்ணிக்கங்க. therefore எனக்கு ஒரு contradiction கிடைச்சிருச்சு. contradiction கிடைச்சா என்ன அர்த்தம், என்னோட assumption வந்து wrongன்னு அர்த்தம். நான் என்ன assume பண்ணியிருந்தேன், 7 root 5 வந்து rational நான் assume பண்ணியிருந்தேன். so அது தப்பு. 7 root 5 வந்து is irrational. hence proved. Subdivision 3 6 plus root 2. 6 plus root 2 வந்து irrational நான் proof பண்ணணும். as usual contrapositive method apply பண்ண போறோம். contrapositive methodல நான் என்ன assumption வச்சிருக்கேன்னா 6 plus root 2 irrational proof பண்ணணும், அதுக்கு opposite assume பண்ணணும். 6 plus root 2 is rational நான் எடுத்துக்கிறேன். rationalனா again same. rationalனா எப்படி express பண்ண முடியும், fraction of two integers and denominator not equal to 0வா இருக்கணும். 6 plus root 2 நான் rational assume பண்ணியதனால 6 plus root 2 வந்து a by b ன்னு எடுத்துக்கிறேன். b not equal to 0 and a and b are co-primes. co-primeனா ஒன்ன தவிர எந்த காமன் ஃபேக்டரும் ரெண்டு நம்பருக்கு இருக்கக்கூடாது, அப்படி நான் எடுத்துக்கிறேன். இப்ப root 2 மட்டும் நீங்க லெஃப்ட் சைடு வச்சுட்டு இந்த 6 நீங்க ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடுங்க. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா a by b minus 6. இதுக்கு நீங்க LCM எடுத்தீங்கன்னா என்ன வரும், a minus 6b divided by b. ஆல்ரெடி aங்கிறது ஒரு இன்டீஜர், bங்கிறது இன்டீஜர், b not equal to 0. therefore எனக்கு நியூமரேட்டர்ல என்ன வரும், இன்டீஜர் minus 6 into இன்டீஜர் divided by இன்டீஜர்னா என்ன வரும் உங்களுக்கு, இன்டீஜர் by இன்டீஜர். since b not equal to 0 assume பண்ணிக்கலாம், denominator not equal to 0 ன்னு வரும். இது என்ன ஃபார்மேட், rational ஃபார்மேட்டா. therefore root 2 is rational. இது வந்து contradiction. ஏன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் root 2 is irrational. theorem 1.4ல நாம ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியிருக்கோம் part 9ல. எனக்கு ஒரு contradiction கிடைச்சிருச்சு. therefore என்ன அர்த்தம், நான் assume பண்ணதே தப்புன்னு அர்த்தம். ஏன்னா நான் கரெக்டா assume பண்ணியிருந்தேன், எனக்கு contradiction வந்திருக்காது. தப்பா assume பண்ணனால தானே எனக்கு contradiction வந்திருக்கு. என்ன assume பண்ணியிருந்தேன், 6 plus root 2 rational assume பண்ணியிருந்தேன். அது கிடையாது. 6 plus root 2 is irrational. hence proved. Thanks for watching. Exercise 1.3 ஃபுல்லா ஒரே set of proceduresல தான் நம்ம எல்லா ப்ராப்ளமும் ப்ரூவ் பண்ணுவோம். நீங்க part 9ல இருந்து எல்லா வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க போய் ரெஃபர் பண்ணுங்க. and rationals and irrationals பத்தின டீடைல்டான வீடியோ எங்களை as simple as that playlistல லிஸ்ட் பண்ணிருக்கோம். நீங்க அதையும் போய் செக் பண்ணுங்க. உங்களுக்கு எங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா please like, share and subscribe for more videos. Thank you.